السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் வழி நடந்த உன்னத தோழர்கள் தோழியர்கள் மீதும், உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமான அடியார்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் அடியார்களே, மோமீன்களின் பண்புகள் என்கின்ற தலைப்பில இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எது போன்ற பண்புகளை பேணி நடக்க வேண்டும் என்றும், எது போன்ற பண்புகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறதோ அத்தகைய பண்புகளைத்தான் இன்றைய ஜும்மா உரையில நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதனை பற்றிய நல்ல மதிப்பை உயர்த்தி தருவது, நம்மீதான ஒரு நல்ல மதிப்பை அதிகப்படுத்தி தருவது எதுவென்று பார்த்தால் நற்பண்புகள் மட்டும்தான். ஒரு இடத்துல கோடி கோடியாக பொருளாதாரம் இருந்தாலும், ஒருவரிடத்திலே பதவி பணம் பட்டம் என்று விலை மதிக்க முடியாத பல தகுதிகள் ஒருவரிடத்திலே இருந்தாலும், சிறந்த நல்ல பண்பு இல்லை என்று சொன்னால் அவர் மனிதர்களுக்கு மத்தியிலே குறைத்துத்தான் மதிப்பிடப்படுவார். நிறைய கல்வி இருக்கும், நிறைய பட்டங்களை பெற்றிருப்பார், ஆனால் அவர் மக்கள் மத்தியிலே பெற்றிருக்கிற பெயர் என்ன என்று பார்த்தால் படித்தும் பயன் இல்லாதவன், பட்டம் பெற்றும் புரோஜனம் இல்லாதவன். அவருடைய மதிப்பையும் தகுதியையும் அது மக்கள் மத்தியிலே குறைத்துத்தான் காட்டும். நிறைய பொருளாதாரத்திற்கு அதிபதியாக இருக்கிறார், கோடான கோடி செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார். நல்ல பண்புகள் அவரின் வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே அவர் பெறுகின்ற பெயரும் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் ஒரு குறைவான மதிப்பை, குறைவான மரியாதையைத்தான் அவர் பெற்றிருப்பார். உலகிலே வாழுகின்ற அனைத்து மக்களாலும் போற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையையும் நம் குடும்பத்தாரின் நம் சந்ததிகளின் வாழ்க்கையையும் தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பண்புகளை பேண வேண்டியது அவசியம். இஸ்லாமிய மார்க்கம் நற்பண்புகள் சார்ந்து பல அறிவுரைகளை நமக்கு சொல்லுகிறது. திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளை, வரலாற்றுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்லாம் இதன் வழியாக நமக்கு அதிகம் அறிவுறுத்துவது என்ன தெரியுமா? நல்ல பண்புகளைத்தான் திரும்ப 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 நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், குர்ஆனிலே நீங்கள் பாருங்கள்,
அல்லாஹ் எந்த அளவிற்கு நல்ல பண்புகளை சொல்லித் தருகிறான் என்பதை குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பாருங்கள். இறைவனிடத்திலே கேட்கிறோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறோம். நம்முடைய தேவைகளை படைத்த இறைவன் தான் அதை நிறைவேற்றக்கூடியவன். அவனை அன்றி யாரும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்திப்பதாக இருந்தால் கூட அல்லாஹ் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? நல்ல பண்புகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். குர்ஆனிலே இறைவன் சொல்லுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உங்களுடைய தேவைகளை, உங்களுக்கான கோரிக்கைகளை, இறைவா எனக்கு என்ன தேவை இருக்கு என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்பதாக இருந்தாலும் எதை அல்லாஹ் செய்ய சொல்றான்? பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு கேளுங்க. பொறுமை என்கிற நல்ல பண்பை செயல்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உங்கள் துஆக்களை வையுங்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு நல்ல பண்பை போதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். எந்த இடத்துல இருந்து போதிக்கிறான்னு பாருங்க. இப்ப நல்ல பண்பு ஒரு இடத்துல நாம பாடமா நடத்துறோம், பிறருக்கு அறிவுரை சொல்றோம். எந்த இடத்துல இருந்து நல்ல பண்பை சொல்லுவோம்? நாம் நல்ல மனநிலையில இருக்கிறோம், சொல்ற இடத்துல இருக்கிறோம். ஒருத்தர் நாம சொல்றத காது கொடுத்து கேட்கிற நிலையில இருக்கிறாரு, எதை சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னா அவருக்கு சில நல்ல பண்புகளை அட்வைஸ் பண்ணுவோம். அல்லாஹ் எந்த இடத்துல சொல்றான்னு பாருங்க. யாருகிட்டயுமே நம்ம உதவி கேட்க முடியாது. அல்லாஹ்வை இன்றி எவரிடத்திலையும் கையேற்ற முடியாது. இறைவனே பிரார்த்தனைகள் செய்வதற்கு தகுதியான உரியவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் போய் இறைவா என் துஆவை ஏத்துக்க, எனக்கான தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுன்னு நீங்க மன்றாடி அல்லாஹ்ட்ட சரணடைகிறதா இருந்தா கூட நல்ல பண்புகளை கொண்டு போங்கன்னு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில கூட அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? அந்த பண்புகளை நமக்கு சொல்லி தரத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, எந்த அளவிற்கு நற்பண்புகளின் மறு உருவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நபிகளாரின் வாழ்க்கையிலே உள்ள சில வரலாறுகளை, சான்றுகளை நம்ம பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க. எது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பேசுறாங்கன்னா, ஒரு பிராணியை பற்றி, ஒட்டகத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பேசுறாங்க. என்ன நல்ல பண்பை சொல்லி கொடுக்கறாங்கன்னா, ஒருவர் அந்த ஒட்டகத்தை விரட்டுகிறார், மிரட்டுறாரு. ஒரு பிராணியை எழுப்புறதுக்கு மிரட்டுவோம்ல, ஓரமா அடிச்சு நகர்த்துவோம்ல, அந்த மாதிரி ஒட்டகத்தை ஒருவர் மிரட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொல்றாங்க, நிதானத்தை கையாளுங்க, பொறுமையா இருங்க. பொறுமைய ரசூலுல்லாஹ் எங்க வந்து சொல்றாங்கன்னு பாருங்க. ஒருத்தர் கோவப்பட்டார்னா தன் மனைவி இடத்தில் கோவத்தை காட்டுறாரு, தன் பிள்ளை இடத்துல கோவத்தை காட்டுறாரு, தாய் தந்தை கிட்ட போய் வீரவசனம் பேசுறாரு. எப்ப கொஞ்சம் பொறுமையா இர, எதுக்கு ஆவேசப்படுற, ஆதங்கப்படுற, கொஞ்சம் நிதானமா இரன்னு சொல்லுவோம்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களையும் தாண்டி விலங்கினத்துல அந்த பிராணிகளுக்கு மத்தியில நிதானத்தோடு பொறுமையோடு அதை கையாளுங்கள். இந்த பிராணிகளை பற்றி கூட அல்லாஹ்விடத்தில் மறுமையில கேள்வி கேட்பான், அதற்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க, ஒட்டகத்தை நீங்க தட்டி எழுப்புறதுல நிதானத்தோடு இருந்துக்குங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில மனிதர்களிடத்திலையும் சரி, பிராணிகளிடத்திலையும் சரி, தன்னுடைய அந்த வாழ்க்கையை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, நல்ல பண்புகளின் மறு உருவமாக, நல்ல பண்புகளின் கூடாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை இருந்திருக்கிறத பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நபிகளாரின் வாழ்க்கை முழுக்க நீங்க எடுத்து பாருங்க. எத்தனை பக்கங்களை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில புரட்டினாலும் சரி, நல்ல பண்புகள் என்பது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும், பக்கத்திற்கு பக்கம் எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு நிகழ்வை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு எதிரி ஒருத்தர் வர்றாரு. அவரு அன்றைய காலகட்டத்திலே மக்கள் மத்தியில் இந்த மாந்திரீகத்தை நான் சரி செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன், யாருக்கு மனநோய் ஏற்பட்டிருக்கிறதோ,
பைத்தியம் பிடித்திருக்கிறதோ, சூனிய பாதிப்பு உண்டாகி இருக்கிறதோ, அதை நான் சரிபடுத்துவேன் அப்படிங்கிற அந்த மாந்திரீக போன்ற வேலைகள்ல இருக்கிற ஒரு மனிதர் அவர் வர்றாரு. வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, உங்களுக்கு யாரோ ஒருவர் சூனியம் வைத்திருக்கிறார். அந்த சூனியத்தினுடைய பாதிப்பால் தான் நீங்கள் உங்களை தூதர் என்று சொல்லுகிறீர்கள். ரசூலுல்லாஹ் பாதிப்பினால தூதர்னு சொல்லல, அல்லாஹ்வே அவர்களை தூதராக ஆக்கினான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறை தூதர் ரசூலுல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னானே, வஹியை அருளினானே, இறை தூதரில் இறுதி தூதராக தூதையின் முத்திரை பெற்றவராக ஆக்கினானே, அத்தகைய தூதரை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், ஒரு சூனியத்தின் பாதிப்பினால்தான் உங்களை நீங்க தூதர்னு சொல்றீங்க. நான் இறைவனிடத்திலே பேசினேன், இறைவனிடமிருந்து எனக்கு வேத வரிகள் வருகிறது, நான் இறைவனின் தூதர் தான், நான் சொல்வது இறை வார்த்தை தான், இதை நம்புங்கள். ரசூலுல்லாஹ் சொல்ற எல்லாத்தையுமே ஒரு வார்த்தையில அடக்கிட்டாரு. யாரோ ஒருவன் செஞ்ச சூனியத்தினால்தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்ட்டாரு. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை நான் சரி செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உட்கார வச்சு அவரிடத்துல சில வார்த்தைகளை சொல்றாங்க. நபிகளார் கையாண்ட அந்த விதத்தை பாருங்கள். நம்மளோ ஒருத்தவ மனநோயாளிங்கிறான், மூளை குழம்பியவன்கிறான், ஏராளமான விமர்சனங்கள் பண்றான், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கின்றான். அதை நம்மளால சகிச்சுக்க முடியுதா, ஏத்துக்க முடியுதா? சரி, அல்லாஹ் உனக்கு கொடுத்த அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு அதை கடந்து போக முடியுதான்னு பார்த்தா நம்மளால கடந்து போக முடியல. 1000 தான் இருந்தாலும் என்ன இப்படி பேசலாம் அப்படின்னு ஆதங்கப்படுறோம்ல. ஆதங்கப்படுவதற்கு பல மடங்கு தகுதியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை கூப்பிட்டு உட்கார வச்சு சில வார்த்தைகளை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்பா, நான் இன்னும் சூனியத்தினால பாதிக்கப்படல, நான் உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதர் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செஞ்ச பணிகளை எடுத்து சொல்லல. நான் உண்மையானவன், நான் யோக்கியன், நான் சிறந்தவன், நியாயவான் அப்படின்னு தன்னுடைய புகழை தானே உயர்த்தி ரசூலுல்லாஹ் பேசல. இந்த சப்ஜெக்டை விட்டுட்டாங்க. என்ன சொல்லிக்க, நான் உனக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அங்க ஏகத்துவ கலிமாவை இஸ்லாத்தினுடைய சில அடிப்படைகளை அங்க முழங்குறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த சில வார்த்தைகளை ஓதுறாங்க. இதை கேட்ட உடனே அவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம். சொன்னார், கடலின் ஆழத்தை தொட்டதை போல நீங்க சொன்ன வார்த்தை என்னுடைய ஆழ் மனதை தொட்டுவிட்டது என்று அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நிகழ்வை வரலாறுகள்ல பார்க்க முடியும். எதிரியாகத்தான் இருந்தார். நபிகளாரை பற்றி பல குறைகளையும் விமர்சனங்களையும் அள்ளி வீசினார். அப்படிப்பட்டவரை கூட ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி டீல் பண்றாங்க, எப்படி கையாளுறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய நல்ல குணத்தை, நல்ல பண்பை அங்கே வெளிப்படுத்தி ரசூலுல்லாஹ் வென்றெடுத்த வரலாறு பார்க்கிறோம். இது மாதிரி நபிகளாருடைய வாழ்க்கை முழுக்க நீங்க எடுத்துக்கங்க, நற்பண்புகள் தான் அதிகமாக நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் நமக்கு அதிகம் அதிகம் போதிப்பது என்ன தெரியுமா? தொழுகையை பேணுங்கள், நோன்பிருங்கள், ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள், ஹஜ் உம்ரா போன்ற வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்று மட்டும் இஸ்லாம் சொல்லல. உங்க வாழ்க்கையில அமல் இருக்க வேண்டும், அதோடு சேர்ந்து பல நல்ல பண்புகளும் இருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். சூரா அல் முஃமினூன் 22வது அத்தியாயம் 23வது அத்தியாயம் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தன்னுடைய தொழுகைகளில் பணிவை பேணுவார்கள். தொழுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. மூமின்களுடைய பண்பை பத்தி அல்லாஹ் சூரா அல் முஃமினூன், சூராவுடைய பேரே மூமின், அந்த சூராவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றா,
அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்கள் தொழுகையில் பணிவை பெறுவார்கள். வெறுமனே தொழுகிறவன் பேர் மூமின் இல்லை, அந்த தொழுகையை பணிவோடு தொழுவான், வாழ்க்கை முழுக்க பணிவாக நடப்பான், பொறுமையாக நடப்பான். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கம் என்று வந்துவிட்டால் அதிலேயும் பணிவோடு நிதானத்தோடு நடந்து கொள்வான். அவனே மூமின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் சிந்திச்சு பாருங்க. அப்ப மூமின்களிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு பணிவு இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், நிதானம் இருக்க வேண்டும். இத்தகைய பண்புகள் நம் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று. இரண்டாவது, ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய மற்றொரு பண்பு என்னவென்று பார்த்தால் பலரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து வாழ்ந்தார்கள். எதிரியா இருக்கட்டும், எதிரியா இருந்து நண்பனா மாறட்டும், அல்ல உறவினரா இருக்கட்டும், பிற மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாரிடத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தினார்கள். வரலாற்றிலே நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தூதராக ஆவதற்கு முன்பே ரசூலுல்லாஹ்விடத்திலே இந்த பழக்கம் இருந்துச்சு, இந்த பண்பு இருந்துச்சு. பலரையும் அரவணைக்கக்கூடிய இந்த பண்பு இருக்கிறதே, இது ரசூலுல்லாஹ் தூதராக ஆவதற்கு பிறகு இல்ல, தூதராக ஆவதற்கு முன்பே இந்த பண்பு இருந்ததாக ஹதீஸ்களே இடம்பெறுகிறது. நபிகளார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துவிட்டு பயந்து வீட்டுக்கு வர்றாங்க. தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்னைய போத்துங்க போத்துங்கன்னு பயந்து ஓடி வர்றாங்கல்ல. அப்ப வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வை போர்த்தி அவங்களுடைய பதற்றத்தை குறைக்கிறாங்க. சில வார்த்தைகளை பேசுறாங்க. கணவனிடத்தில் கவலைப்படாதீங்க, இறைவன் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய உறவுகளை எல்லாம் அனுசரித்து வாழ்றீங்க, அரவணைச்சு வாழ்றீங்க. ரசூலுல்லாஹ் தூதரா ஆவதற்கு முன்பே எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பம், தன் உறவு, தன் சொந்த பந்தம், தன்னுடைய உற்றார் ஊர்கார மக்கள் எல்லாரையும் ரசூலுல்லாஹ் அரவணைத்து வாழ்ந்தார்கள். அதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்படிப்பட்ட நல்ல பண்புடைய உங்களுக்கு இறைவன் எந்த ஆபத்தையும் எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டான், கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு நல்லதான் நாடுவான்னு சொல்லும் போதே அவருடைய நல்ல பண்பை எடுத்து காட்டுறான். ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, நாம அவருக்கு சில ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்றோம். பயத்துல பதற்றத்துல நமக்கு என்ன நடக்க போகுங்கிற ஒரு கவலையில ஒருத்தர் இருக்கிறார். நாம அவருக்கு சில அறிவுரைகளை சொல்றோம். அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குமா, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, இவ்வளவுதான் நம்ம வார்த்தை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு பாதிப்பை கொடுக்க மாட்டான், ஏன்னா உங்க வாழ்க்கை முழுக்க நல்ல பண்பா செய்றீங்க, நல்ல பண்புகளோடு இருக்கிறீர்கள், உறவுகள் எல்லாம் அரவணைத்து வாழ்றீங்க, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் லேசாக்குமா. நபிகளாருடைய தூதுத்துவ பணி ஆரம்பிப்பதற்கு முன்பே உறவுகளை அனுசரித்து அரவணைத்து வாழ்ந்தார்கள் என்று இந்த வரலாறு நமக்கு சொல்லலையா? நீங்க நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, அரவணைப்பு, பிறரோடு அன்பு பாராட்டுதல் எத்தனை மக்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியிலே கூட இந்த அன்பையோ அரவணைப்பையோ பார்க்க முடியாது. சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால வடமாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் செய்திகள் வந்துச்சு. தாய் இறந்து சடலமாய் கிடக்கிறார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அடிச்சுக்கிறாங்க. நகையை யார் பங்கு போடுறது, பணத்தை யார் பங்கு போடுறது, நிலத்தை யார் பங்கு போடுறது, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பாடியை தூக்கணும். அது வரைக்கும் யாரும் ஜனாசாவை தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தாயின் இறுதி காரியத்தை, அடக்கம் செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போடுறாங்க. கிட்டத்தட்ட இறந்து அந்த உடல் 2 நாட்களாக வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசாவை அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த தகராறு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தாயின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. கூட பிறந்த அண்ணன் தம்பியே தன்னுடைய தாயின் இறுதி காரியம் முடியாட்டினாலும் பரவாயில்ல, சொத்து உனக்கா எனக்கா,
அனுசரிக்கின்ற விதத்தை பாருங்கள், அன்பு பாராட்டக்கூடியதை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்றாங்க, உங்க வீட்டுல சமைத்த அந்த குழம்பை நீங்க மாத்திரம் சாப்பிடாம உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து சாப்பிடுங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்க வீட்டுல சமைச்ச இந்த குழம்பு எனக்கே பத்தாது, கொஞ்சம் தான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறதா இருந்தா எக்ஸ்ட்ரா இருந்தா கொடுக்கலாம், இது எனக்கே பத்தாத. நபிகளார் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நாட்டின் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற ஜனாதிபதி அவர்கள், ஓ வீட்டுல சாப்பாடு இல்ல உனக்கு தான் பத்துங்கிறதுனால ஓ வீட்லயாவது உனக்கு சாப்பிட அளவுக்கு இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார அது கூட இல்லாம இருப்பான், அதனால உன்னுடைய குழம்பில், நீ சமைத்த குழம்பில் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கொள். தண்ணீரை சேர்த்தா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகும். அதிகமாயிடுச்சுல, இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்து சாப்பிடு. அண்டை வீட்டாரதா இருக்கட்டும், உடன் பிறந்தோராக இருக்கட்டும், உங்களுடைய ரத்த வழி சொந்தங்களா இருக்கட்டும், தாய் வழி சொந்தங்கள், தகப்பன் வழி சொந்தங்கள், இப்பேற்பட்ட இந்த உறவுகளை அன்பு பாராட்டி அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லலையா? இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நன்மை சொல்றாங்க. நன்மையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வின் திருப்திக்காக ஒருவரை நேசித்தாரோ, அன்பு காட்டினாரோ, அரவணைத்தாரோ, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே அரிசின் நிழலில் அல்லாஹ் அவரை நிற்க வைத்து கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுக்காக நேசித்தார், காசு கிடைக்கும், பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், இவரோடு இருந்த நல்ல சொகுசாவல், அதுக்கு இல்லை. இறைவனுக்காக நான் இவரை நேசிக்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, இறைவன் எனக்கு நன்மை தருவான் என்ற ஒரு காரணத்திற்காக யார் அன்போடு நடக்கிறாரோ, அரவணைக்கிறாரோ, இந்த நல்ல பண்பை வெளிப்படுத்தினாரோ, அவருக்கு கிடைக்கின்ற கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் அவரை அரிசிகளிலே நிற்க வைக்கின்றான். எப்பேற்பட்ட பாக்கியம், எப்படிப்பட்ட சிறப்பு! நபிகளார் சொல்றாங்க, மன் அஹப்ப அய்யுதஸலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅலஹு ஃபீ அஸ்ரிஹி, யாருக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ் ரிஸ்கை அதிகமாக்கி தர வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, அத்தகைய மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆசை இல்லாத உலகத்துல யாரு? பொதுவா எல்லா மனுஷங்களும் சேர்த்துதான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்க, மன் அஹப்ப அய்யுதஸலஹு ஃபீ ரிஸ்கிஹி, வாழ்க்கையில எனக்கு அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? வ யுன்ஸஅலஹு ஃபீ அஸ்ரிஹி, உங்களுடைய வாழ்நாளை ஹயாத் அல்லாஹ் நீட்டிக்கும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் ஃபல்யஸில் ரஹிமா, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற உறவுகளை பேணி நடங்கள். அன்பையும் அரவணைப்பையும் தன் உறவினர்களுக்கு மத்தியிலே யார் வெளிப்படுத்துகிறாரோ அவருக்கு ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான், வாழ்நாளை அல்லாஹ் நீட்டித்து தருகிறான். வாழ்நாளை நீட்டிச்சு தரான்னா என்ன அர்த்தம்? நம்ம மவுத்து தேடி தள்ளி போகுதுன்னு அர்த்தம் இல்லை. 60 வயசுல அல்லாஹ் மவுத்தை நிர்ணயிச்சிருக்கிறான். நாம அன்பையும் அரவணைப்பையும் செலுத்துறதுனால 60ல இருந்து 70 வயசா, அந்த அர்த்தம் இல்லை. மரணம் வரைக்கும் துன்பம் இல்லாமல் நிம்மதியான மரணம், நிம்மதியான வாழ்க்கை, அல்லல்பட்டு அவதிப்பட்டு மரணிக்கின்ற ஒரு நிலை இருக்கும்ல, அந்த நிலை இல்லாம கடைசி காலம் வரைக்கும் மன நிம்மதியோடு இருந்து வாழ்ந்து மரணிக்கிறாரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அந்த ஹயாத்தை அல்லாஹ் தருகின்றான். அதான் வாழ்க்கையை நீட்டிச்சு தர, அந்த வார்த்தை அதான் அர்த்தம். சிந்திச்சு பாருங்க, மூமின்களுடைய பண்புகளான இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நிதானத்தோடு நடக்கின்றோமா? பொறுமையை பேணுகிறோமா? உறவுகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, உடன்பிறவா சகோதரர்களுக்கு மத்தியிலே அல்லது உடன் பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்துகிறோமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தின் சூழல் யாரோடும் யாருக்கும் எந்த உறவு
இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது கூட கிடையாது. 4 பேர் 4 வேலையில இருப்பாங்க. கிழக்குல, மேற்குல, தெற்குல, வடக்குல 4 பக்கம் பிரிச்சு உட்காந்துங்க. ஓ போன்ல நீ பேசுக, என் போன்ல நான் பேசுகிறேன். எங்கேயோ வெளியில உங்களோட போன் அடிச்சு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு விசாரிக்கலாமே. உன் பக்கத்துல இருக்கிறவன விசாரிச்சியா, சாப்பிட்டியான்னு கேட்டியா? ஓய்வாய் பெற்றிருப்பவனை நல்லா விசாரித்தியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பேண வேண்டிய இந்த நல்ல பண்புகளை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மக்கள் மத்தியிலே அது நம்முடைய மதிப்பை குறைச்சிருக்கு. உலகத்திலே மக்களின் மதிப்பை குறைச்சிருச்சுங்கிறது மட்டுமல்ல, மறுமையில் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த உறவையே துண்டிச்சு. அல்லாஹ் சொல்லுகின்றார், அல்லாஹ் சொல்வதாகவே நபிகளார் சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் தன் வாழ்க்கையிலே மென்மையை நல்ல பண்பை இழந்து விட்டானோ அவன் நன்மையை இழந்து விட்டான். யார் மென்மையை பேணினாரோ, நல்ல பண்பை பேணினாரோ அவர் நன்மையை பெற்றுக் கொண்டார். நபிகளாருடைய இந்த வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும். இறைவனுக்கு பிடித்தமான மனிதனாக, சிறந்த அடியாராக நம்மை மாற்றித்தர போவது எதுவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள நல்ல பண்புகள் தான். அந்த நல்ல பண்புகளிலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டிய பண்புகள் என்ன? வேற வேண்டிய பண்புகள் நிதானத்தையும் அரவணைப்பையும் பார்த்தோம். தவிர்க்க வேண்டிய பண்புகள் என்ன? 2த்தையும் பார்க்கணும்ல. சம்பாதிப்பதற்கான வழியை தேடுறோம், லாபம் பெற வழி என்னன்னு. ஒரு வியாபாரி அல்ல ஒரு தொழில்துறையில் உள்ளவர் எப்படி போனால் லாபத்தை அடையலாம் என்று மட்டும் சிந்திக்க கூடாது. எப்படி போனால் நஷ்டம் பெறாமல் இருக்கலாம் அதையும் யோசிக்கணும். இப்படி எல்லாம் போனா வியாபாரத்தை இப்படி முன்னேற்றினா நான் லாபம் பெறுவேன், அது மட்டும் ஒரு வியாபாரியினுடைய ஒரு தொழில்துறையில் உள்ளவனின் சிந்தனை இல்லை. இப்படி போனால் லாபம் பெறுவனா, இப்படி போகக்கூடாதுங்கிற அறிவு சேர்க்க வேண்டும். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, நல்ல மதிப்பை உயர்த்துவதற்கு, அல்லாஹ்விடத்திலே சிறந்த அடியானாக மாறுவதற்கு நல்ல பண்பு எப்படி அவசியமோ அதே போன்று நம் வாழ்க்கையிலே தீய பண்பை ஒழிப்பதும் அவசியம். அப்படி என்ன தீய பண்புகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்று பார்த்தால் நிறைய பண்புகளை சொல்லலாம். ஒரு சில பண்புகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய பேச்சிலே கவனம் எடுக்கணும். நம்ம பேசுறோம்ல, அந்த வார்த்தைகளிலே கவனம் எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரத்தின சுருக்கமா சொன்னாங்க, ஒரு மனிதன் நாளை மறுமையிலே நரகத்தில் தள்ளப்படுவான். நரகமே ஆழமான தூரம் உடைய நரகம். ரசூலுல்லாஹ் அந்த தூரத்தை பத்தி சொல்றாங்க. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு இடைப்பட்ட தூரம். கிழக்கும் மேற்கும் பகல் இல்லை. கிழக்கு ஒரு திசை, மேற்கு ஒரு திசை. கிழக்கும் மேற்கும் எவ்வளவு தூரம், அதை விட அதிகமான தூரத்தில் அவர் நரகத்தில் கிடப்பார். அவர் யாரு? என்ன பாவம் செஞ்சாரு? வட்டி வாங்கினவரா, விபச்சாரம் பண்ணவரா, யாரையாவது குத்தி கொலை பண்ணவரா, இல்ல திருடினவரா? எதுக்காக இவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் அதை விட தூரமான நரகத்திலே கிடக்கின்றானே, அப்படிப்பட்ட பாவி அவன் யார்? நபிகளார் சொன்னார்கள், எவன் பின்விளைவை யோசிக்காமல் ஒரு வார்த்தையை பேசுகிறாரோ அவர் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரத்தை விட அதிகமான தூரத்தில் நரகத்தில் கிடப்பார். சிந்திச்சு பாருங்க. நாம நினைச்சிருக்கோம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவன், பெரிய பெரிய இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை செய்பவன் தான் நரகத்திலே கிடப்பான் என்று நினைக்கின்றோம். அதையும் தாண்டி ஆழமான நரகத்திலே எது தள்ளும் தெரியுமா? நம்முடைய பேச்சில் கவனம் செலுத்த தவறினால் அது நம்மை நரகத்தில் தள்ளும். ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, பல்லாக்களை ஏறுறது வாயால, பல்லு உடையிறது வாயால. ஒருத்தரை தூக்கி சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறாங்கன்னா அதுக்கு அவன் வாய்தான் காரணமா இருக்கும். பேசி பேசி பேசியே ஒருத்தன் பிரதமர் பதவிக்கு வந்திருப்பான், நடக்குதான் செய்யும். ஒருத்தருக்கு வாய் உடைஞ்சிருச்சு, பல்லு உடைஞ்சிருச்சு. ஏன்டா உடைஞ்சி? நான் பேசுறதுனாலதான். பதவி கிடைப்பது
வாயாலே பல்லு உடைவது வாயாலே என்பதை போல ஒருவன் நரகத்திலே தள்ளப்பட்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் ஒருவனின் பேச்சாகத்தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார். பேச்சில் கவனம் செலுத்துங்கள், பின்விளைவை யோசிக்காமல் ஒன்றை பேசாதீர்கள். எந்த விஷயத்தை நீங்க யாராவது இருந்துங்க, நான் வாழ்க்கையில 70 வருஷம் அனுபவம் இருக்கட்டுமே, 40 வருஷம் அனுபவம் இருக்கட்டுமே, நான் படிக்காத படிப்புல வாங்காத பட்டவள இருக்கட்டும்பா, நீ பேசும்போது கவனமா பேசு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பின்விளைவை யோசிக்காமல் ஒன்றை பேசாதீர்கள். அப்படி யோசிச்சுதான் பேசுறோமா? ஒரு கோபம்னு வரும்போது வாயில வரதையில சகட்டு கட்டி காட்டிச்சு தள்ளிடுறோமே. நான் பிள்ளைய பார்த்து ஒருத்தர் திட்டார். பெரும்பாலும் இந்த பேச்சு யாருக்கிட்ட இருக்குமா? பெண்கள் தரும். 10வது 12வது முடிச்சு ரிசல்ட் வெளியாகும் போது அவன் பதட்டத்திலே இருப்பான். ஃபெயில் ஆகுறதை விட பெரிய பதட்டம் அவனுக்கு எதுன்னா, வீட்டுல என் பேரண்ட்ஸ் எப்படி சமாளிக்க போறாங்கிறது தான். 4 அடி அடிச்சா கூட தாண்டிக்கலாங்க, ஆனா அவன் பேசுற வார்த்தை இருக்கிற சுவாரெல்லாம் கேட்கவே முடியாது. 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில்னா கூட அவன் தைரியமா ஏத்துக்குவான். உமா திட்டத்தையும் வாப்பா திட்டத்தையும் இந்த காதுல கேட்கணுமே, அதுக்குதான் பயப்படுறான். வாயில ஒரு வார்த்தையை சகட்டு மேலே அடிச்சு தள்ளுறது. எல்லாம் உருப்பிட மாட்டேன், விளங்க மாட்டேன், வாழ்க்கையில முன்னேற மாட்டேன். பாடம் மதிப்பெண் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது எது? பள்ளிக்கூடத்தில் எடுக்கிற மார்க்கா, 10th 12th வந்த ரிசல்ட்டா? அவருக்கு தனிப்பட்ட ஒரு தனி தகுதிகள் இருக்கும். நிச்சயமாக அதை ஒருவன் யோசித்து தன் வாழ்க்கையிலே முயற்சி செய்வதற்கான வழிகளை தெரிந்தால் முன்னேறலாம். அதை விட்டுட்டு மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, கண்ட வேலைக்கு திட்டுவாங்க. உருப்பட மாட்டேன்னு சொல்றது. உருப்பட மாட்டேங்கிற வார்த்தையை ஒரு தாயோ தந்தையோ நீங்கள் யாரை பார்த்து பயன்படுத்தலாமா? அல்லாஹ் என்ன விதி எழுதி வச்சிருக்கான்னு நமக்கா தெரியும்? உருப்பட மாட்டேன், விளங்க மாட்டேன், வாழ்க்கையில முன்னேற மாட்டேன், கலுசரியா போயிட்ட அப்படின்னா அப்படித்தான் போவான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வை போன்று உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? அல்லாஹ் தான் மறைவானவற்றை அறிந்தவன், விதியை அறிந்தவன். அந்த மாதிரி விதியையோ மறைவானதையோ அறிந்திருக்கின்றோமோ நாம? வார்த்தையை கவனம் செலுத்தாமல் இப்படி பேசுகின்றது இஸ்லாம் சொல்லுகிறது. அது தீய பண்பு, தீய பழக்கம், அதை தவிர்த்து விடுங்கள் இஸ்லாம் எச்சரிக்கிறது. நபிகளாக எச்சரிக்கிறார்கள். இன்னும் சில பேர் பார்க்கலாம், தன்னுடைய சகோதரிக்கு மத்தியில, கணவன் இடத்துல, மற்ற சக தோழிகளிடத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த வார்த்தையை கவனம் செலுத்தாமல் பேசுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, பெருநாள் முறையில, ஆண்கள் பகுதியில பெருநாள் உரையை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் பெண்கள் பகுதிக்கு போறாங்க. பெண்கள் பகுதியில உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களே நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் பெண்களை தான் அதிகம் நரகத்திலே பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி எழுந்திருச்சு கேட்கிறாங்க, யார சொல்லுவா, பெண்களை அதிகம் நீங்கள் நரகத்தில் பார்த்து என்ன காரணம்? ஏன் ஆண்கள் யாரும் சரி எல்லாம் உத்தமா, எல்லா சொர்க்கத்திற்கான டிக்கெட் வாங்கி ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? எல்லாத்தையும் பாவம் செய்யற ஆளுக்கு தான் செய்வாங்க. ஆண்களையும் பாவம் செய்யற ஆளு இருப்பாங்க, பெண்களையும் இருப்பாங்க. பெண்களை அதிகம் நரகத்தில் பார்த்தீங்க ஏன்? ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் சொன்னார்கள், ஏனென்றால் நீங்கள் தான் அதிகமாக சாபம் விடுறீங்க. சாபம் விடுற பண்பு ஆண்கள் இடத்துல இருக்காது. கோபத்துல திட்டுவா, வார்த்தையை கண்டமணிக்கு திட்டுறது தப்புதான். ஆனால் சாபம் விடுகின்ற பண்பு ஆண்களிடத்துல அந்த பழக்கம் இருக்காது. பெண்கள் இடத்துல நிறைய சபிப்பாங்க, சாபம் விடுவாங்க. இந்த சாபம் விடுவதன் காரணமாக பெண்கள் அதிகம் நரகத்தில் இருப்பதை பார்த்தேன். இன்னொரு காரணத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் நன்றி மறக்கிறீங்க. நன்றி மறக்கிறதுனா நன்றி கேட்டு நடக்கிறதுனா வார்த்தையில பேசுறதுதான். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது, அந்த வீட்டை பாருங்க. அவர் கொண்டாடிய தாங்குறான். நீ என்ன இருக்கிய மனுஷன்,
25 வருஷம் ஆகுது, ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிருப்பியா, ஒன்னு வாங்கி கொடுத்துருப்பியா, ஒன்னு கட்டிக்கிட்டு எனக்கு எதுவுமே நடந்ததில்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நன்றி கெட்ட வார்த்தைகளை சில பெண்கள் பேசி விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், கணவர்மார்களுக்கு நன்றி மறக்கின்ற பெண்களையும் அதிகமாக சாபமிடுகின்ற பெண்களையும் நான் நரகத்திலே பார்த்தேன், உங்களை நீங்கள் நரகத்தில் காத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அறிவுறுக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பேண வேண்டிய நல்ல பண்புகளும் இருக்கிறது, தவிர்த்து கொள்ள வேண்டிய தீய பண்புகளும் இருக்கிறது. இந்த பண்புகளை நாம் ஒழுங்குபடுத்தினால், நம் வாழ்க்கையில் இதை சரிப்படுத்தினால், எதையோ சரிப்படுத்த நினைக்கிறோம், நம்முடைய உருவத்தை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோம், சரிப்படுத்தணும்னு நினைக்கிறோம், பொருளாதாரத்தை சரிப்படுத்த நினைக்கிறோம், நம்ம தங்கியிருக்கின்ற வீட்டை நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த பண்புகளை சரி செய்ய ஆரம்பிப்போம். எல்லோரையும் அரவணைப்போம், எல்லோருக்கும் அன்பாய் நடப்போம், நிதானமாய் நடப்போம், அன்பான அழகான பிறரின் உள்ளங்களை வென்றெடுக்கின்ற அந்த வார்த்தைகளை, அழகான சொற்களை பேசுவோம். இது இந்த உலகத்தில் அனைத்து மக்கள் மத்தியிலையும் நமக்கு ஒரு நல்ல மதிப்பை உண்டாகும். நாம் எதை பெற்றோமோ இல்லையோ, ஆயிரக்கணக்கான மக்களின் துஆக்களை பெற்றோம். நம்ம மரணிச்சிட்டோம் வைங்க, நம்மை பற்றி அறிந்திருக்கிற பல பேர் நமக்காக என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் படத்துல கையேற்றுவாங்க. ஜனாசாவை பார்க்க முடியாவிட்டாலும் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நாம மரணித்த செய்தி எப்படியோ கிடைச்சிரும். இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள்ல இவர் மரணிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு போட்டோ போட்டா போதும், அது ஒரு செகண்ட்ல 1000-2000 பேருக்கு அப்படியே ஷேர் ஆயிடும். மரணித்து விட்டோங்கிற செய்தி கிடைச்சிச்சுன்னா, இந்த மனுஷனா நல்ல தன்மையான மனுஷனாச்சே, பொறுமையான மனுஷனாச்சே, அல்லாஹ் அவருடைய கபர் வாழ்க்கையை லேசாக்கட்டும், அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அமைதி கொடுக்கட்டும், இவருடைய மறுமை அல்லாஹ் வெற்றியாக ஆக்கி தரதுன்னு நமக்காக 2 நிமிஷம் ஒதுக்கி துவா செய்ய வர மாட்டார். கண்டிப்பாக துவா செய்வார். அவர் வாழ்நாள் முழுக்க துவா செய்கிறாரோ இல்லையோ, மரணித்த செய்தியை கேட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை வருமா வராதா? அந்த துவாவை யாரால பெற முடியும்? நான் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதிங்கிறதால அந்த துவா எனக்கு கிடைச்சிருமா? நான் நிறைய பணமும் பட்டமும் பதவியும் வச்சிருக்கிறேங்கிறதால அந்த துவா கிடைச்சிருமா? என்னிடத்துல அந்த நல்ல பண்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த நல்ல பண்புகளை தவற விட்டு விடாமல், அதை இழந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையை அதை பேணி வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல பண்புடைய சிறந்த நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரமி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.